ஒரு தெரிஞ்ச நடிகராக இருக்கிற கட்டத்தை தாண்டி எதுவுமே தெரியாத போது ஒருத்தரை வந்து ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட் டே வந்து ஷூட் வந்து ஒரு சின்ன சீன் முடிஞ்சு செகண்ட் சீன் என்ன என் வாயில் வந்து இந்த எல்லா விதமான ஷிட்டும் போட்டு கலந்து ஊற்றுற மாதிரியான ஒரு ஒரு ஷாட் அது. நான் ரொம்ப நடுங்கி பயந்து நடிக்கிட்டு இருந்தேன், எப்படி அதை நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அந்த அந்த ஏன்னா அந்த ஒரு அனுபவம் இல்லை, ஆனால் அது எப்படி இருக்கும்னு அது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த மாதிரி சம்பவம் கிடைக்கும்போது நிஜமாக ஒருத்தர் இருந்த இடத்த போய் ரீச் பண்ண அட்லீஸ்ட் அந்த பெயினை வந்து ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியல. பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட் படம், 96 பிரேமுக்கு கேமராக்கு தான் ஃபஸ்ட் படம். ஸோ அதனால் ரொம்ப நடுங்கி அதில் ஒருவங்களை யாராவது ரொம்ப நம்பிட்டாங்கன்னா இன்னும் பயம் அதிகமாகிடும், சொதப்பிடக்கூடாதுன்னு. ஒரு வழியாக அது முடித்தோடனே எனக்கு என்ன தெரியல, செட்டெலாம் கை தட்டினாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய, அது பெரிய ஹோப்பு கொடுத்தது. அது வந்து ரொம்ப நல்லா. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்பின ஒரு ஆள் தான் ஆறுமுகம் அப்படின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் இந்த இவ்வளோலாம் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லாத போதே என்னை நம்பின ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லுவேன்.